தனிமை இது ஒரு கதை அல்ல. நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சிலருக்கு வருகிறதான ஒரு வாழ்க்கை பயணம். இதிலேருந்து எப்படி மீள்றாங்க, இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பாருங்கள். தேவன் எழுதிடும் காவியம், நீயும் நானும் அதின் வரிகளே. வாழும் வாழ்க்கை அதில் ஓவியம், இன்பமும் துன்பமும் அதின் நிறங்களே. செல்வம் தேடி அழைக்கிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? படைப்பை தேடி அழைகிறோம், படைத்தவனை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் என்ன கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. இத்தனை வருஷம் நம்ம பொண்ணை படிக்க வச்சிட்டோம், இதுக்கப்புறம் அவன் நம்மளை பார்த்துப்பால? பாப்பா, அப்பாவால் முடியலம்மா, இதுக்கப்புறம் நீ தான் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணுண்ணே. இதுக்கா நீ இவ்வளோ விழுந்து விழுந்து படிச்ச? என் அறைக்குள்ளே நான் அமைதியாய் ஏங்கி அழும் சத்தம் கேட்கின்றதா? எதிர்பாரா முடிவுகள், கொன்று போடும் வழிகள் என்னை அரித்து எரிக்கின்றதே. என் அறைக்குள்ளே அமைதியாய் ஏங்கினான் அழும் சத்தம் கேட்கின்றதா? கேட்கின்றதா? எதிர்பாரா முடிவுகள், கொன்று போடும் வழிகள் என்னை அறிந்து எரிக்கின்றதே. இந்த காயங்கள் வலிக்கின்றதே, உள்ளுக்குள்ளே தினம் தினம் சாவாமல் சாகின்றேன். என்னால முடியல. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போச்சு, எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே
உன்னை மனதில் நான் வைத்திருப்பேன். காலம் மறைந்தாலும் இதை நான் என்னில் தைத்திருப்பேன். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே. நினைப்போ அணைப்போ என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தேன் நினைவுள்ளதே. மடியில் விழுந்தேன் அழுது துடித்தேன் கதறி வாழ்க்கை போதுமென்றே. எத்தனை முறை என் கண்கள் துடைத்தேன் இதுவா வாழ்க்கை போதுமென்றே. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக மய தந்தீங்க. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக மய தந்தீங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு கத்த சுவாசிக்க முடியுமா? உங்க சுத்தம் இல்லாம என்னால வாழ முடியும்?